ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பீட்ரூட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டோட தோலை வந்து சீவி எடுத்துக்கலாம். எல்லா பீட்ரூட்டும் வந்து தோல் சீவி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பீட்ரூட்டெல்லாம் வந்து தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ வந்து பீட்ரூட்டை கழுவிட்டு நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து கையிலே கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கையில் கட் பண்ண முடியல, நீங்கள் வந்து கட்டிங் போர்டில் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பீட்ரூட்லாம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பீட்ரூட்டை வந்து வேக வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து கட் பண்ண பீட்ரூட்டை வந்து கொட்டிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கிற பீட்ரூட்டை வந்து அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீட்ரூட் வேக வச்ச தண்ணியெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பீட்ரூட் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்து கூட, சப்பாத்தி, பூரி, தோசை இது கூட வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.